ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 7வது மாதத்தில் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி கர்த்தருடைய இந்த நாமத்தில் மகிமைப்படும்படியாய், இந்த வேளையில் நம்மோடு இடைபடும்படியாய் எல்லாரும் தெய்வத்துடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். உன்னை நோக்கும் எதிரி என் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்கா கிருபைகள்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. நல்ல பிதாவே, உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் நம்பியிருக்கிறபடியினால் அசைக்கப்படாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்போம்னு சொன்ன வார்த்தையின்படி இப்போதும் உடைய வார்த்தைங்கிற மன்னாவை நாங்கள் போஷிக்க ஆண்டவரே பிரயாசப்படுகிறோம். உடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய பலிபீடத்தின் மேலும் அடிமை பலிபீடத்தின் அக்கினிக்குழாய் புதைக்கிறேன். மகிமைப்படுவது நீராய் மாத்திரம் இருங்க. நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை 6 மாத காலங்கள் நம்மை நடத்தி வந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா அல்லேலூயா சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த 7வது மாதம் ஒரு விடுதலையின் மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் தலைக்கு மேலே கையை தட்டி அல்லேலூயான்னு சொல்லி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். ஓகே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதோடைய 6வது வசனம் 7வது வசனத்தை இந்த நாளில் சற்று நேரம் தியானத்திற்காக நம்ம வாசிக்கலாம். யாரோ ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை நீங்கள் நல்லா அறிந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அநேக பேருக்கு இந்த வசனங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். நான் அப்படி நம்புகிறேன். என்ன சொன்னால் அடிக்கடி நீங்கள் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அந்த வசனத்தை என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்க. ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதபடி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தெரியப்படுத்துங்கள் சொன்னீங்களப்பா அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கடி நம்ம புலம்புகிற ஒரு வசனம், அடிக்கடி நம்ம வாயில் பாட்டு பாடுகிற ஒரு வசனம். நமக்கு எப்பெல்லாம் தோல்வி வருதோ, எப்பெல்லாம் ஜெயம் இல்லையோ, அப்போல்லாம் இந்த வசனம் உங்களை அறியாமலே உங்கள் வாயில் என்ன பண்ணோம்? அப்படியே வந்துடும். சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் அப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன வருமா? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் வருமா. இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவ சமாதானம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வருமா. சமாதானத்தை பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய சமாதானம் இருக்குது. நீதியின் சமாதானம் இருக்குது, மெய் சமாதானம் இருக்குது, அப்புறம் நான் கொடுக்குற சமாதானம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் வருமா. அது எல்லா புத்திக்கு மேலானது. 6 மாத காலங்களில் உங்கள் குடும்பங்களில் எப்போ பார்த்தாலும் சமாதான குறைச்சல், சண்டை, போராட்டம், பிரிவினை, அப்புறம் தேவைகள், குறைவுகள் எல்லாத்தையும் மாற்றணும்னா தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரணும். இந்த சமாதானம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தானாகவே உள்ளே வந்துடும். இன்றைக்கி எத்தனை ஒரு வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கும்? சமாதானங்கிறது சாதாரணமாக வர்றது கிடையாது. இது தேவ சமாதானம். ஆனால் இந்த சமாதானம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா அதுக்கு மேல் வசனம் சொல்லுது பாருங்க,
நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்லிருக்குது? ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல். இந்த மூன்றும் ஒன்றோட ஒன்று லிங்க் உள்ளதுதான், ஒன்றும் வேறு பிரிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல். ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல். இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்கிறீங்க? நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுறோம்? ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அப்புறம் நம்ம தேவைகளை சொல்கிறோம். அப்புறம் நம்ம அங்கலாய்ப்பை வேண்டுதலாக அவர்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் இல்லையா? ஆமாம். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. இந்த காரியத்தை நீ செய்யும்போது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்லணும். உள்ளத்தில் ஒன்றை வச்சுட்டு, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை துதிக்கிறேன், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன். ஆனால் உள் மனுஷன்னு சொல்லணும், அவன் கடங்காரன் எப்போ வருவானோ தெரியல ஆண்டவரே. ஜெபிக்க முடியாதபடி அங்கே ஒரு ஆவி என்ன பண்ணும்? வேலை செஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் அவன் புருஷன் வந்தால் திட்டுவாரோ, அங்கே ஒரு ஆவி வேலை செஞ்சுட்டே இருக்கும். பயத்தின் ஆவி வேலை செஞ்சுட்டே இருக்கும். பிரச்சனை ஆவி வேலை ஆனால் அங்கே என்ன இருக்கும்? ஜெபம், ஸ்தோத்திர பலி போயிட்டே இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணி என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய பந்தியை புசிக்க வந்திருக்கிற வாழ்க்கையில் முதல்ல சமாதானம் உள்ளவர்களாக இருந்தால் தான் இந்த பஸ்கால நம்ம என்ன பண்ண முடியும்? கை வைக்கவே முடியும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் கூட இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை, இந்த தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா அதை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம எடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. தேவ சமாதானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வேண்டுதல், ஆண்டவரே எனக்கு கொடுங்க. யாரெல்லாம் கேட்குறாங்களோ, வேண்டுதல்னா என்னது? கேட்குறது. ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யுங்க, இப்படி கொடுங்கப்பா, இது தேவை அப்படி சொல்லி கேட்குறதான் வேண்டுதல். அப்படி ஒரு சில ஆட்கள் வேதத்தில் கேட்டிருக்கிறாங்க, அவங்க பெற்றும் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை முன்னாடி வச்சு அவங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை என்ன, அவங்க வாழ்க்கையில் வந்த தேவ சமாதானம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்த்து, கர்த்தர் உங்களுக்காக எப்படி வேண்டுதல் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து, அதனால நீ கிருபையை வாங்கி அது நிமித்தம் இந்த பஸ்காவில் எப்படி கை வைக்கிற அப்படின்னு சொல்லி தான் பார்த்து நிறைவு செய்து பஸ்காக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடந்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். முதலாவதாக எதிரிகளின் மத்தியில் தேவ சமாதானம். சொல்லுங்க, எதிரிகளின் மத்தியில் தேவ சமாதானம். ரெண்டாவது, எல்லையில் தேவ சமாதானம். எல்லையில் தேவ சமாதானம். நம்பர் 3, ஏற்ற நேரத்தில் தேவ சமாதானம். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கவில்லை, எனக்கு கேட்கவில்லை. ஓகே, கர்த்தர் நல்லவர். எதிரிகள் மத்தியில் எப்படி இன்னைக்கு தேவ சமாதானம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதோடைய 7-8 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதோடைய 8-9 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் ஆமென்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி, தேவ சமாதானம் வேணும்னா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரத்தை கூட ஜெபத்தில் என்ன பண்ணுமா? வேண்டுதலினால அவருக்கு தெரியப்படுத்தணுமா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பயம் இருக்குது. எதிராளி யார் இருக்கான்னு சொன்னா, பெலிஸ்தியர் வந்து அவங்கள மேற்கொள்றாங்க. யார? பெலிஸ்தியர் வந்து அவங்கள நெருக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எதிராளி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு மனுஷனுக்கு சத்துரு
அவன் வீட்டாரு. சரிங்களா? ஆமாம், மனைவிக்கு புருஷன், தாய்க்கு பிள்ளைங்க, பிள்ளைக்கு தாய், இப்படி சத்துருக்கு குறவே கிடையாது. ஆமாம், இவங்கெல்லாம் மறைமுகமாக தாக்குற கில்லர்ஸ். ஆமாம், வெளியால் கூட நம்ம நம்பிடலாம், ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து போடுறாங்க போகிற, அப்படியே நம்முடைய ஆத்மாவை அப்படியே கொன்றுவாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைன்னு தான் நம்பியிருப்போம், ஆனால் நம்ம பிள்ளை நம்மளே இழுத்து நடுவு தெருவில் கொண்டு விட்டுட்டு நாசம் பண்ணிட்டு போயிடும். அதனால் ஆனால் வெளியாளுங்க அப்படி இல்லை, எதிராளி தூரத்தில் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் உள்ளே இருக்கான் பாரு, அவனை கண்டிக்கவே முடியாது. ஏன்னா நம்பி கழுத்தறுத்துருவான். அதனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சரியா? ஆமாம், அது வேறு, இப்போ நமக்கு அதுக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே நான் சொல்கிற காரியம் என்னென்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்க தேவ சமாதானத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரை நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களே ஆனால் அந்நிய தேவர்களையும் போதும். எப்போ உங்களுக்கு தேவ சமாதானம் வரும்? நீங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும். அந்த ஜனங்க சொல்கிறாங்க, நீர் ஓயாமல் எங்களுக்காக என்ன பண்ணோம், வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறார். அப்படி தான் சொல்கிறாருங்க, ஓயாமல் என்ன பண்ணணுமா, வேண்டிக் கொள்ளணுமா. அப்படின்னா நான் ஸ்டாப்பாக இட விட்டுறவே கூடாது, ஜெபத்தை என்ன பண்ணிடக்கூடாது, நீர் விட்டுறவே கூடாது. சாமுவேல்கிட்ட ஜனங்க சொல்கிறாங்க, நீர் ஜெபத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. நீங்கள் ஜெபத்தை விட்டுட்டா பெலிஸ்தர் என்ன பண்ணுறான், எதிராளி எங்களை என்ன பண்ணிடுவான், போட்டு தள்ளிடுவான், அவன் மேற்கொண்டுருவான் அப்படி சொல்கிறான். உடனே சாமுவேல் அதை கேட்டு உடனே ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து ஆண்டவருக்கு பலி செலுத்தி அங்கே வேண்டுதல் பண்ணுறான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுக்குறாரு, மறுமொழி என்ன பண்ணுறாராம், ஆமாம், அருளி செய்தாராம். அப்போ ஜெபத்துக்கு பதில் வருது. ஆனால் ஜெபத்துக்கு பதில் வரன்னா அதே சாமுவேல் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கணும், பஸ்கால கை வைக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும், தேவ அப்பத்தை தொடர்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. அந்த எல்லா இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்துகளையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி போதும். இப்போ பாருங்க, இப்போ இந்த வேத பகுதியை நீங்கள் நல்லா வச்சுட்டு, இந்த 6 மாதமும் நான் ஆண்டவரை தவிர வேற எதையும் நேசிக்கலைன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்லுங்கள். பணமாக இருக்கலாம், அது அஸ்திரோத்து தான். சரியா? ஆமாம், வேலையாக இருக்கலாம், அது அஸ்திரோத்து தான். சரியா? புருஷனாக இருக்கலாம், அது அஸ்திரோத்து தான். தேவனை விட்டு எதெல்லாம் பிரிச்சுதோ அதெல்லாம் முழு இருதயமாக தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? அப்போது இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நமக்குள்ளே என்ன இருக்கும், எதிராளியை கண்டு நமக்கு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தரை பார்த்து பயப்படுறாங்க. அந்த 7வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு போதும், பெலிஸ்தரின் நிமித்தம் என்ன பட்டாங்களாம், பயப்பட்டாங்களாம். பயத்தின் ஆவி எந்த குடும்பத்துக்குள்ள இருக்குதோ, யாருக்குள்ள இருக்குதோ, அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது, தேவ சமாதானம் இருக்கவே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த 7வது மாதத்தில் நான் உன் வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை தருவேன். ஆனால் நீ என்ன பண்ணணும், முழு இருதயத்தோடு என்கிட்ட வரணும். முழு இருதயத்தோடு, அரைகுறை இருதயத்தோடு வரக்கூடாது. கொஞ்ச நேரம் போயிட்டு பாட்டு முடியட்டும் போகலாம், ஆராதனை முடியட்டும் போகலாம், சங்கீதம் முடியட்டும் போகலாம் அப்படின்ட்டுலாம் வரக்கூடாது. அப்புறம் பாதியில் எழும்பி வெளியே போகலாம், இப்படிலாம் வரக்கூடாது. எப்படி வரணும்? அதே போல் ஒரு நாள் மட்டும் ஆராதனை செய்யக்கூடாது. அங்கே சொல்லுது ஓயாமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ உன் ஜெபத்துக்கு பதில் வந்தால் கண்டிப்பாக தேவ சமாதானம் வரும். நீ பயந்த காரியத்தில் பதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவ சமாதானம் வரும்.
இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க எந்த பெலிஸ்தியர் நிமித்தமாய் பயந்தாங்களோ அவங்களுக்காக தாவீது அங்க வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அவங்களுக்கு மறுமொழி கொடுத்தாராம். கர்த்தர் என்ன பண்ணாராம்? பதில் கொடுத்தாராம். எதுக்கு? அவங்க பயத்தை நீங்களாக்குவதற்காக, அவங்க வாழ்க்கையில தேவ சமாதானம் வருவதற்காக. பயம் வந்தா சமாதானம் இருக்குமா? வீட்டுக்குள்ள பயம் வந்தால் சமாதானம் வருமா? வராது. அப்போ பஸ்காவை புசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ செய்ய வேண்டியது, நமக்குள்ள இருக்கிற எல்லா அஸ்திரத்தோடைய காரியங்களையும் அந்நிய காரியங்களையும் நம்மளை என்ன பண்ண விட்டு அகற்றணுமா, நம்ம இருதயத்தை விட்டு அகற்றணுமா. அது நமக்குள்ள இருந்தா கண்டிப்பாக பயம் வரும். இன்னைக்கு ஏன் பயம் வருது? தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்யும்போது நமக்கு பயம் வருது. உண்டா இல்லையா? இப்போது டீச்சர் உங்களை என்ன எழுதிட்டு வர சொல்கிறாங்க? வீட்டு பாடம் எழுதிட்டு வர சொல்கிறாங்க. சரியா? நம்ம என்ன எழுதாமல் போயிட்டோன்னா என்ன பண்ணுவாங்க? டீச்சருக்கு நம்ம பயந்து தான் இருப்போம். எப்படா அந்த பீரியட் வருமோ தெரியலையே, ஐயோ இன்னைக்கு அந்த டீச்சர் லீவு போட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, அந்த ப்ரொஃபஸர் வரலன்னா. ஆமாம், அவர் வர வண்டி பஞ்சர் ஆகிட்டுன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு நினப்பு. அவர் வர வண்டி பஞ்சர் ஆகிடணும், அந்த டைம் அந்த கிளாஸ் போயிடணும் இன்னைக்கு. ஆமாம், ஏன்னா அந்த ஆள் திட்டுறான் அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆல்ரெடி நமக்குள்ளே என்ன இருக்குது? நம்ம செஞ்ச தப்பு தெரில, ஆனால் அவன் வரக்கூடாது. யார் வரக்கூடாது? அவன் வரக்கூடாது. உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறானா. சரிங்களா? ஆமாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. இங்கே இந்த ஜனங்க சாமுவேல்கிட்ட சொன்ன உடனே சாமுவேல் எதை பற்றியும் கவலைப்படலை. உடனே சாமுவேல் என்ன பண்ணுறாரு? அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாராம்? ஆமாம், ஸ்தோத்திரம். 10வது வசனம் சொல்லுது, சாமுவேல் செலுத்துகையில் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். தலைக்கு மேலே நல்ல கையை தட்டி உன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்போது தேவ சமாதானம் உன் குடும்பத்தில் வரும், உன் வாழ்க்கையில் வரும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும். அதுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, ஜெபத்தில் தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் வரும். பாருங்க, தான் சாமுவேல் அழகாக சொல்கிறார், ஜோம் பண்ணுறார், பலிட்டு ஆண்டவர்கிட்ட அவர் மறுமொழியாக சொன்ன உடனே கர்த்தர் அவங்களுக்காக என்ன பண்ணாராம்? யுத்தம் பண்ணினாராம். இந்த 6 மாதம் எந்தெந்த காரியத்தில் ஜெயிக்க முடியாமல் தோல்வி அனுபவிச்சியோ, இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் அவங்கள கலங்கடிக்க பண்ணுவேன், நீ தோற்று போவதில்லை. இனி எப்போ சமாதானத்தை இழந்தியோ அந்த இடத்துல நான் உனக்கு தேவ சமாதானத்தை தருவேன். நான் தரது உலகம் கொடுக்குற மாதிரி இருக்காது. அல்லேலூயாவா. அது உன் கண்ணீரை துடைக்கும், அது உன் அழுகையை மாற்றும், அது உனக்கு ஆனந்த களிப்பை உண்டாக்கு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பஸ்காவை புசிப்பதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, தேவ சமாதானம் பண்ணால் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயாவா. அப்படின்னா எதிரிகளின் மத்தியில் என்ன பண்ணுறாரு? சமாதானத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறாரு. பெலிஸ்தியருக்கு அவங்க எதிராளியாக இருக்கிறாங்க. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகள் அல்லது வெளியே இருக்கிற எதிராளிகள் யாராக இருக்கலாம், எந்த பிரச்சனை எதிராளியாக இருக்கிறோ அதெல்லாம் கர்த்தர் மடங்கடித்து உன் தலையை உயர்த்தி, சங்கீதம் 23 நம்ம என்ன வாசிக்கிறோம்? உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன வருமா? நன்மையும் கிருபையும் வருமா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நிற்பதில்லை. அல்லேலூயாவா. ஆமாம், ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக போவார்களாம். அப்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், இந்த தேவ சமாதானத்தை நம்ம இழக்கிறதுக்கு காரணம் ஓயாமல் வேண்டிக் கொள்ளாமல் இருக்கிறோம். சரியா நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலை? ஜெபம் பண்ணலை. ஜெபம் பண்ணலாங்க சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில்
வேண்டுதலினாலும் அவரிடத்துல சொல்லுங்க. அவர் சொல்லிட்டா எல்லா புத்திக்கும் மேலே தேவ சமாதானத்தை உங்களுக்கு தருவார். எதை தருவார்? தேவ சமாதானத்தை. அப்போ உன் பிரச்சனைகளை நம்ம யார்கிட்ட சொல்லணும்? அவர்கிட்ட சொல்லிடணும். நம்ம பிரச்சனைக்கு முடிவு கட்டக்கூடாது. அவளா அப்படியே பண்ணா வரட்டும், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சந்தில் தானே வருவா, கல்லை மண்டையில் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் நிற்கக்கூடாது. சரியா? ஆமாம், யோசிக்கிறீங்க, ஐயையோ பழையதெல்லாம் சொல்கிறாரு போலுக்கு அப்படி சொல்லி. உங்களை சொல்லலைங்க. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ முதல் காரியம், எதிராளிகளின் மத்தியில் கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் நமக்கு என்ன தரப்போகிறாரு? தேவ சமாதானத்தை தரப்போகிறார். 2வது, நம்ம எல்லைகளுக்குள்ள பயங்கர பிரச்சனை. இன்னைக்கு எல்லை அப்படிங்கிறது நம்முடைய குடும்பம், நம்ம வாழ்கிற இடங்கள். ஸ்தோத்திர. வாசிக்கிறீங்களா? 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. தெரிந்த வசனங்கள் தான், வாசிங்க. 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 4, 9, 10. வாசிமா தான். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். எல்லாரும் நல்ல கவனமா பாரு அந்த வசனத்தை. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினார். ஆமென்னு சொல்றவங்க மட்டும் நல்ல தலைக்கு மேல. சாமுவேலுக்கு என்ன பண்ணாராம்? மறுமொழி அருளி செய்தாராம். இங்க வேண்டிக் கொண்டதை அருளினாராம். அப்போ ஜெபத்துக்கு பதில் வருது, ஜெபத்துக்கு பதில் வருது. சரிங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி. யாபேசுங்கிற ஒரு மனுஷனை அவன் தாய் பெற்றெடுக்கும் போது எப்படி பெற்றெடுக்கிறாளாம்? துக்கத்தோடு பெற்றெடுத்தாளாம். எப்படி பெற்றெடுத்தாளாம்? துக்கத்தோட. நமக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் ஆம்பளை பிள்ளைன்னா சில தாய்மாரெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது. ஐயோ, நான் ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டேன், நான் ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டேன்னு சொல்லி. ஆமாம், அதுக்கும் பிறகு அவன் பண்ணுற அட்டகாசம் இவங்களுக்கு தெரியாது பின்னாடி வர நாட்களில். ஆமாம், ஸ்தோத்திரம். பொம்பளை பிள்ளையா சோறு போடும், இவன் அடித்து விரட்டுவாங்கிறது. ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால் ஆம்பளை பிள்ளை ரொம்ப கொஞ்சாத. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமாம், பவுலத்துக்கு முகம் பார்க்குறோம், கேட்டு போலுக்கு அந்த வார்த்தை நம்மளே தான் திட்டுறாரோ அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம துக்கத்தோடு இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? துக்கத்தோடு இருக்கிறோம். இங்கே சொல்லுது அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாபே ஸ்தோத்திரம் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ். இந்த பேருக்கு காரணமே துக்கத்தோடு பெற்றேன்னு சொன்னான். சரியா? ஆனால் ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இப்போ இவன் துக்கத்தோடு நீ பெற்றாலும் சரி, என்னை தூக்கி எறிந்தாலும் சரி, ஆனால் எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, எனக்கு ஒரு தெய்வம் இருக்குது, எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட போவேன், நான் உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. எதை பெரிதாக்கணும்? என்ன ஆகாதுன்னு தள்ளிட்டாங்கல்ல, என்னை மூளைக்கல்லாக்குங்கப்பா, என்னை மூளைக்கல்லாக்குங்க. என் குடும்பத்தில் என்ன தள்ளிட்டாங்க இல்லையா, என் கணவர் என்ன தள்ளிட்டார் இல்லையா, அவருக்கு முன்னாடி என் தலை உயர்த்தி வைக்குங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் அதுதான் சொன்னார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தாவீது எல்லாத்தோட சின்ன ஆளு தான், குடும்பத்தில் சின்ன ஆளு தான். ஆனால் ஆண்டவர் அவனை பெரிய ஆளை மாற்றினார், ராஜ மேன்மையை கொடுத்தார். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அங்கே பாருங்கள், என் எல்லையை பெரிதாக்குங்க. எல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை, அந்த துக்கத்து நிலைமைகளை கர்த்தர் மாற்றி அந்த இடத்துல கர்த்தர் உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன்னை உயர்த்துகிறத உன் குடும்பத்தார் பார்க்கணும், உன் சொந்த பந்தம் பார்க்கணும், உன் தெரு பார்க்கணும், உன் கிராமம் பார்க்கணும். நீ இருக்கிற எல்லையில் அதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். அவனுடைய ஜெபம் அப்படி இருந்துச்சான், அவனுடைய ஜெபம் அப்படி இருந்துச்சான். அப்போ பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை
துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன துக்கப்படுத்துற? அவன் தாய் அவனை என்ன சொல்ற? துக்கப்படுத்துறா. நான் துக்கத்தோட பெற்றேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள புருஷன் கணவரை துக்கப்படுத்துறாரு. ஆமாம், மனைவி பிள்ளைகளை துக்கப்படுத்துறாங்க. படுத்துறீங்களா இல்லையா? படுத்துறமா இல்லையா? என்ன சேர்த்தான் படுத்துறமா இல்லையா? ஆமாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த வாயின் வார்த்தைகளெல்லாம் எங்களை என்ன பண்ணக்கூடாது? என் குடும்பத்துக்குள்ளே வர ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருந்துடக்கூடாது, தடையாக இருந்துடக்கூடாது. என் எல்லையை நீங்கள் பெரிதாக்கணும். என் எல்லை நீங்கள் பெரிதாக்கி, ஆமாம், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்போது இன்னைக்கு தேவ சமாதானம் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த 7வது மாதத்தில் உன் துக்கம், ஆமாம், உன் குடும்பத்துக்குள்ளே எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டியோ, எங்கெல்லாம் ஓரங்கட்டப்பட்டியோ, யாபேசே போல் எங்கெல்லாம் ஒதுக்கி விடப்பட்டியோ, இனி இது ஆவாதுன்னு சொல்லப்பட்டாங்களோ, அந்த இடத்துலாம் கர்த்தர் உன்னை ஒரு கனமுள்ள பாத்திரமாய் நிறுத்துவாராக. ஏன்னு சொன்னால் ஸ்தோத்திரம். நம்ம செப்பனியால் ஒரு வசனம் எப்படி சொல்லப்படும்? இனி நீ தீங்கை காணாது இருப்பாய், துஷ்டன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். அப்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், பஸ்காவை புசிக்கணும்னு சொன்னால், மற்றவங்க நம்மளை துக்கப்படுத்திட்டாங்க, மற்றவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, என் குடும்பத்தார் என்னை எப்படி சொல்லிட்டாங்க, என் பிள்ளைங்க எப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா என்ன வாழ்கிறதோட செத்து போன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் ஏன் வாழணும் பாஸ்டர், நான் என்னத்தையா அவனை குடிச்சு செத்து போயிடுறேன். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தாங்க சொல்லித்தராரு. அப்படிதான் உங்கள் ஜெபத்தை நீங்கள் என்ன பண்ணணுமா? ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரு யாபேசே போல் யார் உங்களை துக்கப்படுத்தட்டும், யார் உங்களை வேதனைப்படுத்தட்டும், நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும். அப்படி நிரம்பி வழியும் போது உன் எல்லைக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகும். இந்த 7வது மாதத்தில் விசுவாசிக்கிறவங்க மட்டும் தலைக்கு மேலே கையை தட்டி, என் வாழ்க்கையில் இனி தீங்கு துக்கப்படுத்தாது, இனி தேவ சமாதானம்தான். ஹல்லேலூயா. ஆமாம். மூன்றாவது கர்த்தர் நல்லவர். ஏற்ற நேரத்தில் தேவ சமாதானம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போது நீ அழுதுட்டு இருப்பா, அந்த நேரம் ஒரு சமாதானம் தேவைப்படும். இப்போ நீ கடன் பிரச்சனை இருப்பா, அப்போ ஒரு சமாதானம் தேவைப்படும். நீ வியாதியில் இருப்பா, அப்போ உனக்கு ஒரு சமாதானம் தேவைப்படும். அப்போது சில நேரங்களில் பாவத்துக்குள்ளே இருப்பா, உன்னால் வெளியே வரவே முடியாது, அப்போது ஒரு சமாதானம் தேவைப்படும். இதுக்கு தான் ஏற்ற நேரத்தில் தேவ சமாதானம் வெளிப்படும். அது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே. எப்படி விண்ணப்பம் பண்ணுறாரு தெரியுமா? பார்க்குறீங்களா? இதை பார்த்துட்டோன்னு சொன்னால் இந்த பஸ்கால நம்ம எல்லாருமே கை வைக்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் புரிஞ்சவங்க மட்டும் தலைக்கு மேலே நான் சாகாமல் இருக்கிறதற்காக, என் வியாதி நீங்குவதற்காக, என் பலவீனம் நீங்குவதற்காக, என் கடன் பிரச்சனை நான் வெளியே வருவதற்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோட எனக்காக ஆவியானவர் வேண்டுதல் பண்ணுகிறார். அப்போதான் என் வாழ்க்கையில் தேவ சமாதானம் வருது. இப்போ பாருங்கள், ஒரு சில வசனங்களை வேகமாக வாசித்தாங்களேன். எப்பெல்லாம் நம்ம அந்த சமாதானத்தை இழக்கிறோம் தெரியுமா? வாசிக்கிறீங்களா அம்மா? மார்க் 1:40 ஒரு ஆள் வாசிங்க. மார்க் 1:40 வேகமாக வாங்கம்மா. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் வேண்டிக் கொண்டான். குஷ்டரோகம் ஒரு தீராத பாவம். இந்த தீராத பாவத்துக்காக சுகமாகாத இந்த ஒரு நோய், குஷ்டரோகம், தேவ சமூகத்தில் நெருங்க முடியாது, தேவனோடு பேச முடியாது, ஊருக்கு புறம்பாக தள்ளப்படுவோம்,
பட்டணங்களுக்கு புறம்பாக தள்ளப்படுவோம். அப்படி தூரமா இருந்த நம்மளை கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் உனக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணும்போது அப்பா பிதாவை நினைக்கிற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உனக்கு தந்து எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொன்னாரே. அவர் அப்படி சொன்னதுனால அவன் குஷ்டரோகம் சுகமாயிச்சா. தீராத பாவத்தினால உண்டாகிற ஒரு காரியம், அந்தரங்க பாவங்கள், அதையெல்லாம் மன்னிக்கிறதுக்கு சர்வலோகத்தின் அதிபதி அவருக்கு ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. அல்லேலூயாவா. உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டாரே. அவர் சொல்கிறாரு யோவான் 14:16 வசனமாக இருக்கும், நான் போய் வேற ஒரு தேற்றரவாளன். அந்த ஒரு வசனம் வாசிங்க. 14:16 யோவான். நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் தான் உங்களுக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சோட என்ன பண்றாரு, வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ பாவம் செய்யும் போது, நீ அக்கிரமத்தின் கட்டுகளில் விழும்போது, வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது, சமாதானத்தை இழக்கும் போது, குஷ்டரோகம் போன்றதான பாவங்கள் அது விடவே விடாது, அது ஜனங்களோட சேர விடாது, அது தன்னை ஒன்றை ஒதுக்கி ஓரங்கட்டும். ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள வர முடியாது, அப்பா கிட்ட பிள்ளை வர முடியாது. அந்த குஷ்டரோகம் உள்ள அந்த மனுஷனை என்ன பண்ணுவாங்களாம், ஒதுக்கி வைப்பாங்களாம், வைப்பாங்களாம். இப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட நம்மளை, புறக்கணிக்கப்பட்ட நம்மளை அவருடைய ரத்தத்தினால விலைக்கிரயம் கொடுத்து இன்றைக்கு பஸ்காங்கிற ஒரு உடன்படிக்கை நிமித்தமாய் தேவ சமாதானத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறாரு. தலைக்கு மேலே கையை தட்டி, என் பாவத்தை மன்னிக்க உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். மத்தேயு 14:36 மத்தேயு 14:36 வாசிங்க. லூக்கா 4:38 ஒரு ஆள் வாசிங்க, வேகமாக வாங்க. லூக்கா 4:38 வாசிங்க சிஸ்டர். சாரி, லூக்கா 4:38 வாசிங்க. சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாயிருந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டாள். இன்றைக்கு நீ வியாதிப்பட்ட நேரத்தில், நீ பலவீனப்பட்ட நேரத்தில், உனக்காக இன்னைக்கு வியாதிப்பட்ட நேரத்தில் தேவ சமாதானம் இருக்குமா? குடும்பத்துக்குள்ள இருக்குமா? இருக்காது. யாராவது வியாதிப்பட்டு சாக போலைக்க கிடக்கிறோம், அப்போ அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும்? அழுகையின் சத்தம் தான் கேட்கும். அங்கே சமாதானம் இருக்குமா? ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றைக்கு பேதுருடைய மாமியின் கரத்தை அவர் தொட்டாராம், ஜுரம் உடனே அவளை விட்டு நீங்கிட்டான். அப்படின்னா அந்த தேவ சமாதானம் அந்த 7வது மாதத்தில் உன் குடும்பத்தில், இந்த மாதத்தில் எந்த பலவீனங்களும் வராது. உன் பணம் விருதா ஆஸ்பத்திரிக்கு செலவாகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறியோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். வியாதியின் கூறுகள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள வராது. அது நிமித்தமா தேவ சமாதானம் கெடாது. இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் சொல்றாரு, தீராத பாவத்தை மட்டும் இல்லை, எந்த வியாதியா இருந்தாலும் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்க வல்லவராயிருக்கிறாரா. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 8:22-24 வாசிங்க, வேகமா வாங்க என் கூட. அப்போஸ்தலர் 8:22-24. ஆகையால், நல்லா பாருங்க, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சையிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய். போதும், கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்றைக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் எதுக்கு வேண்டிக் கொள்றாருன்னா, உன்னுடைய தீராத பாவம், தீராத வியாதி, தீராத நோய், உன் தீராத துர்க்குணம், உன் அக்கிரம கட்டுகள்
இவைகளுக்கு தான் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோட வேண்டுதல் பண்ணுகிறார். எப்படி பண்ணுறா தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்றைக்கு நீ சாகாதபடிக்கு கிருபையா இந்த இடத்துல உட்காரக்கு கிருபை தந்தார. நாங்கள் வாழ்நாள் அல்ல களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையினால எங்களை திருப்தியாக்கும் சொன்ன வார்த்தையின்படி தேவ சமாதானம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை தான் இன்றைக்கு ஜீவ அப்பமாய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய துர்க்குணத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயாவா. எப்போ நம்ம துர்க்குணம் மாறுதோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம். எப்போ நம்மளுடைய தீராத வியாதி நம்மளை விட்டு மாற்றப்படுதோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மாறுதோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம். இதை தருவதற்கு ஒரே ஒரு ஆள், அவர்தான் வாக்கு கடங்காத பெருமூச்சோட நமக்காக வேண்டல் செய்த அந்த ஆவியானவர். அவரை தலைக்கு மேல கையை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்வதனால என் பலவீனம் மாறுது, என் துக்கம் மாறுது, என் கண்ணீர் மாறுது, என் வியாதி மாறுது, என் பாவ கட்டு மாறுது. இந்த உடன்படிக்கையின் ரத்தத்துக்குள்ள என்னை சேர்த்து கிருபையின் வரங்களினால என்னை நீர் அலங்கரித்து இந்த 7வது மாதம் எனக்கு ஒரு தேவ சமாதானத்தின் மாதமாய் நான் சொன்ன இத்தனை காரியங்களும் எப்போ வரும் தெரியுமா? ஏற்ற நேரத்தில். நீ வியாதியோடு இருப்பா, அந்த அறைக்குள்ள அவர் வந்து நிற்பார், சுகமாகுன்னு சொல்லுவார். ஹல்லேலூயாவா. நீ மற்றவங்களால் ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டிருப்பா, அழாதேன்னு சொல்லி மார்போடு அணைச்சிட்டு இருப்பார். ஹல்லேலூயாவா. ஆமாம், உன் அக்கிரம கட்டு இனி நிமிரவே முடியாது, இந்த கடன் பாரம் என் தலையை போட்டு அமுக்கிட்டு இனி எழும்ப முடியாதுன்னு சொல்கிற நேரத்தில் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவனை சொல்லி அந்தந்த வேளையில் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் உனக்கு சகாயம் செய்யும்படிக்காய் இந்த 7வது மாதத்தில் தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் பிலிப்பிய சபைக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கு அந்த வசனத்தை வாசிங்க, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதபடிக்கு படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள், அது எதா இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், அல்லது துக்கமாக இருக்கட்டும், அல்லது தீராத வியாதியாக இருக்கட்டும், அக்கிரமமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியங்களாக இருக்கட்டும், அது நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதபடிக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கு தெரியப்படுத்தணும்? மனுஷருக்கல்ல. அந்த 7வது மாதம் மனுஷருக்கு அல்ல, நீ தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினா ஆண்டவரும் எதிராளிகள் மத்தியில் தேவ சமாதானத்தை தருவார். எல்லையில் ஒரு தேவ சமாதானத்தை தருவார். நீ எந்த நேரத்தில் எந்த இடத்துல இருந்து கண்ணீர் வடிக்கிறியோ அந்த ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படி அந்த அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருந்தேன்னு சொன்னா அங்கே உனக்கு தேவ சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயாவா. ஆமாம், அந்த ஸ்தோத்திரம், அந்த அடுத்த வசந்த வாசிக்க முடியுமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். எப்போ நம்ம அப்படி காத்துக்கொள்ளுற அனுபவம் நமக்குள்ள வருதோ அப்போ இந்த பஸ்கா, இந்த பந்தியில் நீயும் நானும் பங்குள்ளவர்களாய் நம்முடைய ஆவி ஆத்துமா கரை திரையற்றவர்களாய் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பஸ்காவை புசிக்கிற நீ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்கிட்ட வேண்டுதல் பண்ண, என்கிட்ட சொல்லு. சாமுவேல்கிட்ட அந்த பயத்து நிலைமையில் ஜனங்க சொல்கிறாங்க, எங்களுக்காய் ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். அவன் வேண்டிக் கொண்டா ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணா? மறுமொழி. ஹல்லேலூயாவா. யாபேசுக்கு என்ன பண்ணாராம்? அருளி செய்தாரா. ஆனால் நமக்கு ஒரு ஆள் வாக்கு கடங்காத பெருமூச்சோட வேண்டல் செய்துக்கிட்டே இருக்கிறார். எது வரைக்கும் தெரியுமா? நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போய் சேர்றது வரைக்கும் பிள்ளைங்கிற ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது, உடன்படிக்கையை முறித்து போற்றக்கூடாது, மணவாளனுக்கு மணவாட்டியை இருக்கணுங்கிறதுக்காக அவர் இரவும் பகலும் கண்ணீர் சொரிந்தவராய் ஒவ்வொரு நாள் நம்முடைய கரத்தை பிடித்து நம்முடைய குடும்பங்களை பிடித்து என் பிள்ளைகள் அழக்கூடாதுங்கிறதுக்காக வியாதியின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், தவிக்கிற நேரத்திலெல்லாம், எந்தெந்த நேரங்களில் தவிக்கிற அந்த ஏற்ற சமயத்தில் உனக்கு தேவ சமாதானத்தை அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.